அண்ணன் சொன்ன பிறகு தான் எனக்கு நான் வருது. இவங்க அது குப்பை தொட்டில இருந்து தான் மாத்துனாங்கன்னாங்க. என்னைய பெட்லயே மாத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல நீ என்னை படுத்துன கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல என்னையும் சொல்லியிருக்கானுங்க. அதுக்காக தான் பல பேரை கேட்டேன் நான். நம்மள மாதிரி தான் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. என்னை இந்த தவுட்டுக்கு வாங்கினதா சொல்லியிருக்காங்க. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. இப்போ காலேஜ் ஜாயின் பண்றான். அவனுக்குலாம் வந்து ஃபேமிலியா போய் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது தாத்தா பாட்டி எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. போன வாரம் ஒரு எபிசோட பண்ணி அந்த எபிசோட்ல இருந்து கிடைத்த தாக்கத்துல அடுத்த வாரமே அதை தலைப்பாக்குனது இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கடுப்பாகக்கூடிய இளைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் அம்மாக்களும் மூத்த மகன்களும் இருக்காங்க. ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. இப்படி மூத்த பையன் கதை வந்து நிறைய சொல்லுவாங்க. இது அண்ணன் கதைகள்ல என்னென்ன கதைகள்லாம் கேட்கறப்ப கடுப்பா இருக்கும். சொன்னா தீத்துற போறியா? 5 வயசுக்குள்ளேயே அண்ணன் வந்து நிறைய விஷயம் பண்ணிருப்பான். ஆக்சுவலா சொல்ல போனா 2.5 வயசுலயே ஜிகே கொஸ்டின் சொல்லுவான். நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி. அப்பா நம்மள வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்றது வந்து எப்படின்னா, அவனை கான்சென்ட்ரேட் பண்ண போனா நம்மள அப்படியே கொஞ்சம் சைடுல நம்ம போய் அப்படியே ஸ்டேஜ் நின்னு அண்ணன் பேசலாம் பாக்குறதுங்கிற மாதிரியே போகும். அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன்பா நீ பேசல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொல்லி கொடுத்தா பேசுவேன். ஆனா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அவன் மேல தானே இருக்குது. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? அப்பா அம்மா சொல்லுவாங்க, அண்ணா பாரு எப்படி நல்லா படிக்கிறான், நீ எல்லாம் குப்பை தொட்டில இருந்தா நாங்க எடுத்துட்டு வந்தோம். அண்ணா வந்து சொல்லுவான், குப்பை தொட்டில தான் நல்லா எடுத்துட்டு வந்தேன். நான் குப்பை தொட்டில இருந்து எடுத்து வளர்த்தான். குப்பை தொட்டியா? குப்பை தொட்டில இருந்து வளர்த்தோம்டா. நான் தானே இந்த வீட்டுல ஒரு குழந்தை புள்ள, ஒரிஜினல் புள்ள. அண்ணன் சொன்ன பிறகு தான் எனக்கு நான் வருது. இவங்க அது குப்பை தொட்டில இருந்து தான் மாத்துனாங்கன்னாங்க. என்னைய பெட்லயே மாத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல நீ என்னை படுத்துன கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல உங்களே அப்படித்தான் சொல்லிருக்காங்களா? நீங்க சின்ன வயசா இருக்கல எவ்வளவு நாள் வரைக்கும் இதை நம்புனீங்க? ஒருவேளை நம்மள குப்பை தொட்டில தான் எடுத்துட்டு போய் அழுவோம்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆக்சுவலா என்னை வந்து ஒரு புது கேட்டகரியை உருவாக்குனாங்க. ஆக்சுவலா அண்ணன் தான் சொன்னா நினைக்கிறேன், உன்னை சேலத்துல இருந்து மாம்பழத்துக்கு வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. மாம்பழத்துக்கு என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இப்ப வரையும் ஒருவேளை இருப்பாங்களோ, ஒருவேளை வாங்கியிருப்பாங்களோங்கிற ஒரு டவுட் வந்து இப்ப லைட்டா சில நேரத்துல அந்த ஓரவஞ்சனைகள் நடக்கும் இல்லையா, அப்ப நேரத்துல தோணும், ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. உங்களுக்கு அப்பா அம்மா வேற யாரோ உங்களை பெத்துன்னு மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்க. என்னடா 5th வரைக்கும் நம்ம 5th வரைக்கும் நம்புறீங்க? பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தோம். பர்த் சர்டிஃபிகேட் ஆனா பூரா ஃபைலும் பர்த் சர்டிஃபிகேட் தான் போய் பாத்துருக்காங்க. இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. நானும் 5வது படிக்கிற வரலும் அது நம்பிட்டு இருந்தேன். என்ன உங்களுக்கு என்ன கதை சொன்னாங்க? டவுட்டுக்கு வாங்கினேன். டவுட்டுக்கு வாங்கினதா? ஏன்னா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? சின்ன வயசுல அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு? உன்னை வந்து கீழே கடன் தான் எடுத்துட்டு வந்தோம். ஆமா. என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களே. சின்ன வயசுல நம்புனேன், இத இன்வெஸ்டிகேட் பண்ணேன். இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன இன்வெஸ்டிகேஷன்? சொல்ல கேட்கல, எப்படி தான் நிரூபிக்க முடியும்? நான் என்ன பண்ணேன், 8-7 பெரியமாட்டையும் போய் கேட்டேன். 2 மாமா எல்லாத்தையும் போய் கேட்டேன். ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரும் என்னை வச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு தரணும்? 2 ஆக மொத்தம் 30. நீ அவனுக்கு பிள்ளையே கிடையாது, நீ என் குடும்பத்து பிள்ளை தான். சின்ன வயசுல வசதி இல்லாதனால உன்னை கலாட்ட கொடுத்து எங்க அம்மா போயிருக்கலாம். சோதிக்காதீங்க. என்னையும் சொல்லியிருக்கானுங்க. அதுக்காக தான் பல பேரை கேட்டேன் நான். நம்மள மாதிரி தான் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. என்னை இந்த தவுட்டுக்கு வாங்கினதா சொல்லியிருக்காங்க. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. நான் அந்த வீட்டு பிள்ளை தான். ஆனா அண்ணனுக்கு பண்ற இந்த விஷயத்தை பார்க்கல, இது எனக்கு ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு எங்கெல்லாம் தோணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது, சாகர வரைக்கும் இதே கதிதான். ஊருக்கு வந்துட்டு அவன் ஊருக்கு கிளம்பியில அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் மடிக்க வைக்க சொல்லிட்டாங்க. என்னையும் மடிக்க சொல்லிட்டாங்க. அம்மாவும் நானும் சேர்ந்து மடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அவன் பாட்டுக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்கான். இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏன் அவரை வேலை வாங்குறீங்க? அவன் பெரிய பையன். 2வது அவன் வெளியூர்ல வேலை பார்க்கான். டேய், இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. சில நேரம் துவைக்க சொல்லுவாங்க அவன் ட்ரெஸ்ஸை. அவர் ட்ரெஸ் வேற. அப்படிலாம் கிடையாது. சரி, அண்ணன் ட்ரெஸ் துவைச்சாதான் என்ன? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க. நீ எப்படி எல்லாம் காலில் விழுந்து கடறனா?
இறக்கம் இல்லையா உனக்கு? இப்போ காலேஜ் ஜாயின் பண்றான், அவனுக்குலாம் வந்து ஃபேமிலியா போய் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அது இல்லாம அவன் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது தாத்தா பாட்டி எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. எனக்கெல்லாம் நான் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான் வரான் காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கிட்டு, எங்க அண்ணனோட ஃப்ரெண்டை நான் கூட்டு போய் வாங்குறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இல்ல சார், ஃபர்ஸ்ட் குழந்தைன்னு போது ஒரு பாசங்கள முதல்ல காலேஜுக்கு போறாரு அவரு. சரி, அதனால எங்க மாமியார் வர வச்சு ஏற்கனவே 3 வருஷம் படிச்சுட்டு காலேஜ் போனாரா? எப்படிடா தப்பிக்க போற? அவன் போகும்போது எனக்கு ஸ்கூல், நானும் டீச்சர், ஸ்கூல் இருந்துச்சு. சரி, அதனால லீவ் போட முடியாது அந்த டைம்ல. அவர் காலேஜ் போறப்ப டீச்சரா இல்லையா நீங்க? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? இல்ல சார், குழந்தைய கொஞ்சம் நாங்க வெகிலியா வளர்த்துட்டோம் சார். அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்ற பயம் சார் எங்களுக்கு. இன்னும் அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? இல்ல 2-3 வருஷமா குழந்தைன்ற இன்னுமா வளராம இருக்குது. வந்து நல்ல மாதிரி நடிப்பான், ஆனா அவன் என்னோட மோசமானவன் சார். அவன் இறக்கத்தோட மோசமானவன் தான், ஆனா வெளியே தெரியாது. செல்லமாதத்துல குழந்தை கட்டிங் பாருங்க, அவன் கட்டிங்க பாருங்க. அதுதான் சொல்றாப்ல. நாங்க சொன்னா கேட்பான் சார் இவன். அவன் சொன்னா என் இஷ்டம் தான் அப்படின்னுவாரு. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, பேசாம உட்காரு. அது எப்படி ட்ரெஸ்ஸிங்க பாருங்க, அவன் ட்ரெஸ்ஸிங்க பாருங்க. எந்திரியா கையில மணி பாருங்க, கம்மல்லாம் போட்டுருந்தான் சார். ஐடி டைம் இப்போ பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாஸ்து சரி. ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. ஸ்டைல் இப்போ புதுசா இருக்குல்ல சார், கட் பண்ணிட்டு இந்த பக்கம் தூக்கி விட்டேன். ஒரு தடவை அண்ணன் வந்து நான் பண்ணிட்டு வந்தேன், அம்மா ஒன்றும் சொல்லல. அண்ணன் பண்ணிட்டு வந்துட்டான், அழுதுட்டாங்க. ஏன்னு? ஏன்? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? சீரியஸா கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கண்ணு நீ இந்த மாதிரி போகாத கண்ணு, அவன் தான் அப்படி போயிட்டான். நான் ஏதோ நாசமா போன மாதிரியே பேச வேண்டியது விஷயங்கள் எல்லாத்தையும். என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு. சார் அவன் இப்படி எல்லாம் வந்து இங்க பேசுவான்னு எனக்கு தெரியாது சார். ஆமா, ஏன்னா உள்ளதான் வச்சிருப்பாங்க பசங்க. டேய் புறா முட்டை கண்ணா, எதிராளி நம்மளை பத்தி என்னடா நினைப்பான்? எங்க எது பேசணும் தெரியாது. மட்டன் 1 கிலோல 3/4 கிலோ அவன் தட்டுல தான் இருக்கும். அப்போ அதுல இவ்வளோண்டு. ஏங்க இது ரொம்ப அநியாயங்க. இது நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதான், தர்மம் இல்லதான், தப்புதான். சார் அவன் மட்டன் சாப்பிட மாட்டான். அதுக்கு நீ இவ்வளோண்டா? ரைட். அப்ப சிக்கன் அவருக்கு கூட வச்சிருக்கீங்களா? அந்த சிக்கன் வரப்ப உங்களுக்கு தான் கூடவா? அப்படி அதுவும் கிடையாது. அதுவும் ஆமா, அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? சார் நம்ம என்ன கேட்டோம், இப்ப நம்ம என்ன பேசணும்? ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? இப்ப எதுக்கு அவன் சாப்பாட்டுக்கு வந்தா? அதுக்கு பதில் சொல்லுங்க. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும். ஏங்க நான் அத்தனை கேள்வி கேட்கிறேன், ஒண்ணு கூட நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் ஒரு கேள்வி கேட்கறான், அதையும் கேட்க கூடாதுங்கிறீங்க. அப்படிலாம் இல்ல சார். பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவீங்கல்ல, மூத்தவன் பசி தாங்க மாட்டான். மூத்தவங்களுக்கு பசி தாங்காதுல? ஆமா சார். டேய் இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? ஏன்னா எனக்கு 2வது பையன் பிறக்கும் போது ஒரு பொண்ணு பிறக்காம போயிடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பொறக்கேனே கடுப்பேத்திருக்கீங்கடா நீங்க. மேட்டர் தான். நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி. அண்ணனுக்கு கிடைக்கிற எந்த பாசம் உங்களுக்கு வேணும்? சில இடத்துல கோவப்பட்டுட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ அம்மா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? சில அதுவே அண்ணன் பண்ணாம்னா அப்படியே அவனுக்கு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு நேரம் வரைக்கும் அம்மா ஒரு வார்த்தை சொல்லட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு வந்திருக்கீங்க சாப்பிடாம? நைட்டு முழிச்சிருப்பேன், 10 மணி இருக்கும். ஐயோ, மறுபடியும் தேரத்து தெருவில் விட்டானுங்களா? இல்ல அவன் இந்த அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணுவாங்கிறது. அதுதான் இந்த ஷோ. மத்த ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்த ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடிச்சு சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. சொல்லியிருக்க வேணாமோ? அவன் சொல்லியிருக்க வேணாம்னு நினைக்கிறான். ஆக்சுவலா நீங்க சின்ன பிள்ளை நினைக்கிறீங்க பாருங்களேன். நீங்க சின்ன பிள்ளைன்னு சொல்ற ஒருத்தன் எவ்வளவு மெச்சூர்டா பேசுறான் பாருங்க. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா.